என் குருமார்களின் முதன்மையானவர் ராகவேந்திர சுவாமி. அவரை தரிசிப்பதற்கு இப்போ நம்ம மந்திராலயம் வந்திருக்கோம். நீங்கள் மந்திராலயத்துக்கு போகணுன்னா எக்மோர்லேருந்து மந்திராலயம் ரோடு அப்படின்னு ட்ரெயின் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ட்ரெயின் வரும். சென்னையில் முந்தியெல்லாம் பஸ்ஸு போச்சு. ஈவினிங்காக ஏறணும்னு இங்கே ஒரு 5:30 கிட்ட மார்னிங் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படி பஸ்ஸும் இருந்தது கோயம்பேட்டிலேருந்து. இப்போ கிளாம்பாக்கத்துலேருந்து இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கணும். நாங்கள் இந்த முறை வந்தது காரில் தான். அதே போல் நீங்கள் மந்திராலயம் வந்தீங்கன்னா தங்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே வீட்டிலேருந்து புக் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ஈஸி. ஆன்லைன் புக்கிங் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ரூம் கிடைக்கிறது ஈஸி. இங்கே தான் நம்ம ரூமில் ஸ்டே பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் நாங்களும் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஈவினிங்காக துங்கபத்ரா நதியை போய் பார்த்தோம். முந்தியெல்லாம் துங்கபத்ராவில் நல்லா குளிக்கலாம். இப்போ துங்கபத்ரா அன்னையை வணங்கிட்டேன். அம்மா சீக்கிரம் குளிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து மந்திராலயத்துக்கு போகிறோம். அதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம போகணுமெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம ரூம் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மந்திராலயம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஜோதியாக ஜொலிக்குது. இந்த இடம் ஒரு காலத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? இருட்டாக இருக்கும். மாறிக்கிட்டே இருக்குல்ல. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நிறைய மாறி போச்சு. தசாவதாரத்தெல்லாம் செமையாக செதுக்கி வச்சுருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் நான் அசை போட்டு நடக்க ஆரம்பித்தேன். உங்கள் கூட அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ராகவேந்திர சுவாமிக்கும் எனக்குமான தொடர்பு என்னோட 3 வயசில் ஆரம்பிச்சிச்சின்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவரோட அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. என்னுடைய கஷ்டமான ஒரு காலம் ஒரு 2010 நான் விரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்னுடைய ஸ்ரீ அரபிந்தோ மதர் ஹெல்ப் பண்ணலை. வள்ளலார் வேணான்ட்டாரு. எங்கள் அப்பா கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சுற்றி எல்லாம் எதிரியாக இருக்காங்க. என்னடா பண்ணுறது? நமக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், சாமியை நேராக பார்க்குறோம், நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். நான் தான் நிறைய தியரி படிச்சிருக்கேனே என் பாதி வயசு வரைக்கும். அதனால் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ராகவேந்திர சுவாமி வந்து எனக்கு ஒரு இன்ட்யூஷன் கொடுக்குறாரு. அங்கே வர சொல்கிற மாதிரி தோணுது. உடனே ட்ரெயின் புக் பண்ணிட்டேங்க. சிங்கிள் டிக்கெட் மட்டும்தான் இருக்குது. உடனே டிக்கெட் புக் பண்ணி தனியாக வரேன். இங்கே டாமண்ட்ரி இருக்கும், ஃப்ரீ தான் நம்ம ஸ்டே பண்ண. நான் வந்த காலத்தில் 10 ரூபா ஒரு பூட்டுக்கு வாங்குவாங்க. அப்படி தான் ஸ்டே பண்ணுறேன். நிறைய பேர் வருவாங்க, நிறைய மாநிலத்துக்காரவங்களாம் வருவாங்க. அந்த மாதிரி ஸ்டே பண்ணி ஃபுல் டே இங்கேயே தான் இருப்பேன். இருந்து ஒரு 5 நாள் கழித்து திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், என் கூட வாரீங்களா, கொஞ்ச நாள் நம்ம மந்திராலயத்தில் தங்கிட்டு வரலாம். எனக்கு இப்போ அவர் தான் ஒரு கலங்கரை விளக்கம், வாங்க அப்படின்னு எங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு மீண்டும் பயணிக்கிறேன். என் வாழ்வை புரட்டி போட்ட சம்பவத்தை அடுத்த காணொளியில் பகிர்ந்து கொள்கிறேன்.